அம்பத்தூரில் இருக்கக்கூடிய சாய் ஆட்டோ ஒர்க் ஷாப் தாங்க வந்திருக்கோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா எஸ்டி கிளாசிக் 250 வண்டி இந்த பைக்கை ஃபுல் ரெஸ்டோரேஷன் வந்து பண்ணியிருந்தார். இந்த பைக்கை பற்றி தான் பார்த்துருந்தோம். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் வீடியோ செக் பண்ணுங்கள். இது ஜாவாவோட 1960s வந்த வண்டி. இதுவும் ஃபுல் ரெஸ்டோரேஷனுக்காக வந்திருக்கு. ஸோ KB100 RX அண்ட் ஒரு KB100 பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெஸ்டோரேஷன் பண்ணி நான் வந்து பண்ணியிருக்காரு. அணியண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். பஜாஜ் KB100ஓட ஓனர் நம்ம கூட இருக்காரு. ஆனால் வணக்கம்ண்ணா. ஆனால் நம்ம மணி அண்ணா ஷாப் வந்து எப்படி உங்களுக்கு தெரியும்? மணி அண்ணா ஷாப் வந்து என்னோட நண்பர் ஆனந்துன்னு சொல்லி ஓகே ஓகே ஜாவா எடுத்து ரெடி பண்ணோம். மணி சாரை பிடிச்சது வந்து ஒரு காட் கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஆனார். நல்ல ஃப்ரெண்டாக ஆனதுக்கப்புறம் அதுலேருந்தே நமக்கு ஒரு 10 வருஷமாக தெரியும் மணி சாரை. ஆனால் நம்ம 80s 90s பீரியடில் அதிகமாக நம்ம ரோட்டில் KB100 வந்து பார்த்தோம். பட் இப்போ வந்து ரொம்ப ரேர் ஆகிடுச்சு நம்ம வந்து பைக் பார்க்கறது. ஸோ 100cc எடுத்துட்டோம்னா RX100 தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். ஸோ KB100 பார்க்கறதே கஷ்டம். ஸோ இது நீங்கள் ஃபுல்லாக ரெஸ்டோரேஷனும் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ நாள் முன்னாடி வந்து ரெடி பண்ணீங்க? இப்போ ஒரு 3 months முன்னாடி ரெடி பண்ணேன். ஓகே. ஆமாம், ரெடி பண்ண ஒரு 1 month ஆச்சு. ஆனால் ஸ்பேர்ஸ் எல்லாமே கிடைச்சதா? ஸோ அண்ணன் வந்து எந்த அளவு உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணார்? அவருடைய 100% சப்போர்ட் இருந்தனால தான் நம்மளால் இன்ட்ரெஸ்ட்டாக இதை ரெடி பண்ண முடிஞ்சுது. ஏன்னா இந்த ஒரு வண்டியை வந்து நம்ம பழைய வண்டி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நல்ல மெக்கானிக் தான் நமக்கு மெயின். அதுக்கப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கேனாலும் நம்ம எப்படியாவது கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். நமக்கு ஒரு பெரிய சொத்தே ஒரு நல்ல மெக்கானிக். அது வந்து மணி சார் கிடைச்சனால தான் நமக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் பழைய வண்டியை எடுத்து நம்ம ரெடி பண்ணணும், ஆர்வமாக ஓட்டணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததே மணி சாரை பார்த்து தான். ஓகே. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்திலலாம் வந்து வண்டி வாங்கி அதை ஒழுங்காக வந்து மெயின்டைனும் அதிக பேர் வந்து பண்ண மாட்டுறாங்க. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து எப்படி இந்த மாதிரி விண்டேஜ் வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க? ஸோ இந்த வண்டியோட மைலேஜ், ஸோ இந்த பைக்கும் உங்களுக்கான விஷயம் எல்லாம் சொல்லுங்கண்ணா. நான் வந்து இந்த பழைய பைக்குக்கெல்லாம் எனக்கு ஆர்வம் வர காரணமே எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா மிஸ்டர் பாண்டியன் நடான்னு சொல்லி எங்கள் அப்பா மூலியமாக தான் எனக்கு இந்த ஆர்வமே வந்தது. எங்கள் அப்பா வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போதுலேருந்து ஜாவா, KB100, Yamaha RX100, Honda SS, பழைய புல்லட்டு, பழைய அம்பாசடரு, ஃபியட் எல்லாம் அவர் வச்சிருந்தனால அவரை பார்த்து எனக்கு இந்த ஆர்வம் வந்தது. இந்த ஆர்வம் வந்ததுனால நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அது மாதிரி பழைய வண்டியை எடுத்து ரெடி பண்ணோன்னே எனக்கு அந்த ரொம்ப வருஷமாகவே ஒரு நல்ல மெக்கானிக் கிடைக்கல. இது எல்லாமே இந்த கிரெடிட் எல்லாம் மணி சாரை தான் சேரும். அதுக்கப்புறம் மணி சார் கிடைச்சதுக்கப்புறம் என் நண்பர் ஆனந்த் மூலியமாக கிடைச்சதுக்கப்புறம் நான் இதை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். இது மட்டும் இல்லை, எனக்கு மணி சார் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வண்டி பழைய பைக்காகவே விண்டேஜ் பைக்கே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆனால் நீங்கள் ஏன்னா இப்போ நீங்கள் பேசின விதத்தில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்கும் வந்து மணியை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். 100%. ஓகே. உங்களுக்கு ஒர்க் எல்லாமே பக்காவாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு. ஓகேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. இவ்வளோ. தேங்க்யூ. ஆனால் இன்னொன்று மைலேஜ் இதை பற்றி சொல்லிவிடுங்க. மைலேஜ் 40 to 45 கிடைக்கும். ஓகே. ஆனால் நீங்கள் ஏன்னா இப்போ இதில் க்ரோம் பார்ட்ஸ்லாம் அதிகம். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நீங்கள் வந்து பைக் மெயின்டெனன்ஸு, ஸோ இதெல்லாம் சில டிப்ஸ் சொல்லணும்னா என்னென்ன சொல்லுவீங்க? பைக் மெயின்டெனன்ஸு, பைக் நம்ம ஃப்ரீ டைமில் ரெகுலராக எடுத்து யூஸ் பண்ணணும், ஓட்டணும். ஓகே. அது வண்டியை கரெக்டாக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த ஆயில் 3000 ஒன்ஸ் ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்பப்போ கரெக்டாக ஷெட்டில் வந்து மெக்கானிக்கல் ஒர்க்கு என்னென்ன இருக்குது அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்பப்போ அதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன வேலை இருந்ததுன்னா உடனே இமீடியட்டாக பார்த்துடணும். அதை அப்படியே விட்டுட்டோம்னா உங்களுக்கு எக்ஸ்டன் ஆகிட்டே போவோம். வேலை எக்ஸ்டன் ஆக போது அந்த வண்டி மேலே இன்ட்ரெஸ்ட்டு போயிடும். அதனால் நம்ம அந்த சின்ன சின்ன ஒர்க் இருக்கும்போதே அதை பார்த்துறது நமக்கு நல்லது. ஓகேண்ணா. ஆனால் இப்போ ஏன்னா போன வீடியோவில் நான் மணியண்ணா கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ எஸ்டி பைக் வந்து ஃபுல் ரெஸ்டோர் பண்ணியிருந்தாரு. ஏன்னா வண்டி பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு சேலுக்கு இருக்குமான்ற மாதிரி வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்பாங்க. நீங்கள் KB100 கண்டிப்பாக கொடுக்க மாட்டீங்க, இருந்தாலும் நான் கேட்குறேன், இந்த பைக் சேல் அந்த மாதிரி அந்த ஐடியா எதுவும் இல்லை? அந்த ஐடியா 100% கிடையாது. அந்த மாதிரி விரும்பி கேட்குறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு எங்கேயாவது வண்டி நல்ல வண்டியாக அவங்களுக்கு எடுத்து சஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த வண்டியை கொடுத்து அவங்களும் ஒரு ஆசையாக நம்மளோட ட்ராவல் பண்ணுற மாதிரி அதுக்கு உண்டான சப்போர்ட் என்னவோ நம்ம பண்ணலாம். ஓகேண்ணா. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பதில் யாரும் சொன்னதில்லை. நீங்கள் சொன்னது வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. ஸோ தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ வெரி மச். அம்பத்தூரில் இருக்கக்கூடிய சாய் ஆட்டோ ஒர்க் ஷாப் தாங்க வந்திருக்கோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா எஸ்டி கிளாசிக் 250 வண்டி இந்த பைக்கை ஃபுல் ரெஸ்டோரேஷன் வந்து பண்ணியிருந்தார். இந்த பைக்கை பற்றி தான் பார்த்துருந்தோம். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் வீடியோ செக் பண்ணுங்கள். இது ஜாவாவோட 1960s வந்த வண்டி. இதுவும் ஃபுல் ரெஸ்டோரேஷனுக்காக வந்திருக்கு. ஸோ KB100 RX அண்ட் ஒரு KB100 பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெஸ்டோரேஷன் பண்ணி நான் வந்து பண்ணியிருக்காரு. அணியண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். ஸோ இது 2வது வீடியோ நம்ம தொடர்ந்து பண்ணுறது. ஸோ சேனலை சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா போன வீடியோவில் சொல்லியிருந்தீங்க எஸ்டியோட ஸ்பேர்ஸ்லாம் வந்து அதிகமாக கிடைக்க மாட்டேது, தேடி தான் வாங்குற மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ KB100 பைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக நம்ம ரோட்டில் வந்து பார்க்க முடியல. ஸோ இது நீங்கள் ஃபுல் ரெஸ்டோரேஷன் பண்ணும்போது என்னென்ன ஸ்பேர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்காம ரொம்ப டிமாண்ட் அந்த மாதிரிலாம் இருந்தது? இது கேபிள்ஸு, மீட்ரு பேனல், மிரருங்க,
நிறையாவே எல்லாமே கஷ்டமாக தான் இருந்தது. எல்லாம் கொஞ்சம் தூரமாக போய் கோயம்புத்தூர் போயிட்டு பாதி பொருள் வாங்கணும். ஓகே. இங்கே பெயிண்டிங் இது இதெல்லாம் நார்மல் நம்ம இடம் தான். ஆனால் இப்போ இது ஸ்பீடோமீட்ரு இது எல்லாமே ஒர்க்கிங் தானேண்ணா? எல்லாமே ஒர்க்கும். ஆர்பிஎம் ஃபியூல் வேலை செய்யும் பார்த்து. மீட்ரு வண்டி ஓடினா தான். ஓகே. ஓகே, நான் ஆஃப் பண்ணிடலாம்ண்ணா. ஆனால் எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்கண்ணா வண்டி ரெடி இது வந்து 3 மாதம் தான் ஆச்சு. ஓகே. இப்போ ஸ்பேர்ஸும் இப்போ KB100க்கு வந்து தேடி வாங்குற மாதிரி தான் இருக்கு. இது கொஞ்சம் தேடுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு என்ன ஒன்று பஜாஜ் CT100 வருது இல்லை? ஆமாண்ணா. அதோட ஏதாச்சும் கொஞ்சம் மேட்ச் ஆகும். இது கஷ்டம் இல்லை அவ்வளோவா. ஓகே. இதோட பட்ஜெட் எவ்வளோ ஆகும்? ஏன்னா எஸ்டிக்கு வந்து நீங்கள் ஒரு மினிமம் 60,000 சொன்னீங்க. ஆமாம், அது சொல்லிடுறேன். இதுக்குன்னா 35,000 ரூபாய் நம்ம வந்து மொத்தம். ஓப்பா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப அதிகமாக சொல்லிட்டு இருக்காங்கண்ணா. நீங்கள் ஒரு ரீசனபுளான ப்ரைஸும் சொல்கிறீங்க, அதே மாதிரி தேடி ஒரிஜினாலிட்டியான பொருளும் வந்து பைக் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. வண்டி அப்படியே இருக்குது, ஷோரூம் எடுத்த மாதிரியே இருக்கும் வண்டி. ஓகே. இப்போ நம்ம ஃபுல் ரெஸ்டரேஷன் இல்லைனாலும் சர்வீஸ்னாலும் நம்ம பண்ணி தரலாம் இல்லைண்ணா? பண்ணலாம். சர்வீஸும் பண்ணி தரலாம். ஓகே. பெயிண்டிங் தான் பண்ணணும் இல்லை, வெறும் சர்வீஸு சின்ன ஒர்க் கூட பண்ணி கொடுக்குறோம். சரிங்கண்ணா. KB100 பைக்கை பற்றி சொல்கிறீங்களாண்ணா? ஸோ இதில் என்னென்ன ஸ்பெஷல் இந்த வண்டியில் அந்த மாதிரி? 24க்கு நல்லா இருக்கும் சார். ஓகே. 24க்கு நல்லா இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு ரோட் கிரிப் நல்லா இருக்கும். ஓகே. ஆனால் பெரிய மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரிலாம் வண்டி வைக்காது? மெயின்டெனன்ஸ் பெரிய வேலைலாம் ஒன்றும் இருக்காது. இதில் கிளச் கேபிள்லாம் கட் ஆச்சுன்னா ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்குள்ளே வாங்கி மாற்றிக்கலாம். ஓகே. ஆக்சிலேட்டர் கேபிள் கட் ஆச்சுன்னா 100 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். இன்னும் எஸ்டிக்கெலாம் இன்னும் சீப்பு கேபிள்லாம். இப்போ செகண்ட்ஸில் கிடைச்சாலும் எடுக்கலாம்ண்ணா, ரெடி பண்ண முடியும்? தாராளமாக எடுக்கலாம். ஓகே. இப்போ செகண்ட்ஸில் கிடைச்சதுன்னா அதான் எடுத்துட்டு டைம் கொடுத்தாங்கன்னா ரெடி பண்ணி தரலாம். ஏன்னா அர்ஜென்ட் பட்டாசு ரெடி பண்ண முடியாது. ஒரு 3 months டைம் இருந்ததுன்னா நம்ம 2 மாதம் 3 மாதம் டைம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் வண்டி மேலே. ஓகே. சரி, எப்படியோ ரெடி ஆகி கொடுத்துருவாங்க, நல்லா பண்ணி கொடுப்பாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதான் ஒரு ஃபுல் ரெஸ்டோரேஷன். இப்போ இந்த பைக் வந்து 35,000 ரூபாய் பட்ஜெட் ஆச்சு இல்லைண்ணா? ஆமாம், இது 35,000 ரூபாய் ஆச்சு. ஓகே. ஸோ தேங்க்ஸ் நான் இவ்வளோ நேரம் பொறுமையாக சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுத்ததுக்கு. அண்ட் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அண்ணனோட ஷாப் பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் தான் இருக்குது. ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா SD கிளாசிக் 250 பைக் ஃபுல் ரெஸ்டோரேஷன் வீடியோ நம்ம பார்த்துருந்தோம். அடுத்தது ஒரு ஜாவா 1960s எண்டில் வந்த வண்டியும் ஃபுல் ரெஸ்டோரேஷனுக்காக வந்திருக்கு, ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் அண்ணன் ரெடி பண்ண நிறையா பைக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புக்காக வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு. நம்ம போன வீடியோவில் அந்த எல்லா ஃபோட்டோஸு எல்லா பைக்ஸ் ரெடி பண்ண பைக்ஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோ கொடுக்குறேன். இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம வீடியோ பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து இவ்வளோ நேரம் கொடுத்த சப்போர்ட்டு இதுக்கப்புறமும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் விண்டேஜ் பைக்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல் சம்மந்தமான வீடியோவில் மீட் பண்ணுறான்ட்டு இந்த மாதிரி ஃப்ரெமியாக இருக்குது.